ஹேங்கேஸ் ஒரு பக்கம் லெஜெண்ட் ஆஃப் சென்லி, ஒரு பக்கம் ஃபேட்ஃபுல் லவ், ரெண்டு சீரீஸ்லயுமே சும்மா வேற லெவல்ல சம்பவம் நடந்துட்டு இருக்கு. நம்ம ஒன்னொரு சேனலையும் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா அந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிக்கும். சரி, இப்போ நம்ம இந்த கதையை கண்டினியூ பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம பவுண்டி ஹண்டர் தான் ஆள் தாத்தாவை டார்ச்சர் பண்ண அவரும் அறக்க பறக்க அப்படியே வெளியே ஓடி வராரு. நான் தான் புது பேஷன்ஸை சேர்த்துக்கிட்டு இல்லைன்னு சொன்னேன். பேஷண்டா? யோ தாத்தா என்ன பாரியா, நான் தான் பைலி வீசங்க, ஒரு விசித்திரமான கேஸ் கொண்டு வந்திருக்கேன், செக் பண்ணி பாரு உனக்கே பிடிக்கும்னு சொன்னேன். ஆளும் அப்படியே வெளியே வந்து நம்மளால பாக்குறாரு. 30 வயசு வரைக்கும் தான் இவனால வாழ முடியுமா, இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்குன்னு சொல்லிட்டு சரி உள்ள தூக்கிடுவான்னு ஆள் சொல்ல, நம்ம லீ வழக்கம் போல வேணான்னு தான் சொல்றாரு. உனக்கு இவரை பத்தி தெரியாது, நீ கேள்வியே படாத என்னென்னமோ டிசீஸ்க்கெல்லாம் இவரு ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்காரு, ஓ மட்டும்லாம் ஜுஜுபின்னு ஆள் சொல்ல. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க, இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. தூக்கத்திலேயே அவங்க அப்படியே பிளட்லாம் வாமிட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம டாக்டரும் வந்து அவங்கள அப்படியே செக் பண்ணிட்டு கிளம்புறாரு. அப்படியே நைட்டும் ஆகுது. நம்ம பவுண்டி ஹண்டர் ஒரு பக்கம் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்க, இந்த பக்கம் நம்ம லீயோட அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸும் ரிலீஸ் ஆயிட்ட மாதிரி தெரியுது. ஆளும் தட்டு மாதிரி அங்கிருந்து கிளம்ப ட்ரை பண்ண, அப்ப தெரியத்தனமா பக்கத்துல இருந்து சவுத்துல போய் விழுந்துடுறாரு. அங்க பார்த்தா ஒரு சீக்ரெட் டோர், அவரும் அப்படியே அதுக்குள்ள போக நம்ம ஹீரோயினோட மைட் அங்க உட்காந்துட்டு இருக்காங்க. இவ இங்க என்ன பண்றான்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே பெட்டை செக் பண்ண பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்க மயக்கமான நிலைமையில இருக்காங்க. சீக்விங் உனக்கு எதுவும் ஆகலேன்னு சொல்லி அவரும் அப்படியே பதற ஆரம்பிக்க, எனக்கு தெரியும் அந்த பையோ இப்ப கூட உன்னை ஒழுங்கா பாத்துக்கல, எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஆகுது, நான் சாக விரும்பல, உன் கூட இருந்து உன்னை பாத்துக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு ஆளும் அப்படியே அலாரம் வைக்க, கூசி இப்ப அப்படியே அந்த இடத்துக்கு வரும். யார் ரன்னின்னு சொல்லிட்டு ஆள் அப்படியே கத்திய வெளியெடுக்க நம்ம மெய்டு அவனை தடுத்துடுறாங்க. டேய், இவரு டாங்லிங்கோட க்ரோன் பிரின்ஸ், நம்ம பிரின்சஸ காப்பாத்தினது இவரு தான். கொஞ்ச நேரத்திலேயே நம்ம டாக்டர் அங்க வர, நீ இங்கேயே பண்ற, நான் இவளோட பழைய ஃப்ரெண்டுன்னு ஆள் சொல்றாரு. நம்ம ஹீரோயின் கண்டிஷன் இப்ப எப்படி இருக்கு, அவங்க முகத்துல இருந்த மார்க்கை பத்திலாம் ஆள் கேட்க, டாக்டரும் அதை பத்தி தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். அதை மறைய வைக்க எனக்கு மேட்ச் ஆகுற மாதிரியான ஒரு ஹியூமன் ஸ்கின் தேவைப்படுது. ஆனா உயிரோட இருக்கிற ஒரு ஆள் கிட்ட இருந்து ஸ்கின்னை பிரிச்செடுக்கிறது ஒன்றும் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. அதை கேட்ட நம்ம லீ கொஞ்சம் கூட யோசிக்காம என்னோட ஸ்கின்னை எடுத்துக்கங்கன்னு சொல்லிடுறாரு. ஆனா நம்ம தாத்தா இல்ல ஏற்கனவே உனக்கு உடம்பு சரியில்லை, இந்த நேரத்துல ஸ்கின் எல்லாம் எடுத்தா அது நிலைமையை ரொம்பவே மோசமாக்கிடும், நம்மளும் நான் எப்படியும் சாகதான் போறேன், அதுக்கு முன்னாடி இவளுக்காவது யூஸ்ஃபுல்லா இருந்துட்டு போறேன்னு சொல்ல. ஆனா நம்ம டாக்டர் நீ என்னதான் சொன்னாலும் ஒரு உயிரோட என்னால விளையாட முடியாதுன்னு சொல்றாரு. ஆளும் டக்குன்னு கத்தி எடுத்து அவரு கழுத்துல வச்சுக்க, இப்ப மட்டும் நீ இதுக்கு ஒத்துக்கலனா நான் இங்கேயே செத்துடுவேன், சாகுறவன் சும்மா சாக மாட்டேன், டாங்லிங் க்ரோன் பிரின்ஸ் இங்க செத்துட்டாங்கிற தகவல் மட்டும் வெளியே தெரிஞ்சா அதுக்கப்புறம் உங்க நிலைமை என்னாகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னு சொல்ல, நம்ம தாத்தாவும் சரி பண்றேன்னு சொல்லிடுறாரு. அப்படியே கட் பண்ணா நம்ம லீய சொக்காவை கழட்டி உட்கார வச்சிடுறாங்க. நம்ம பைலியும் வேணான்னு சொல்லி எவ்வளவு சொல்ல, என்ன நினைச்சு நீ கவலைப்படாத, என்னோட இல்னஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒண்ணு, அதனால இந்த வேலை முடிஞ்ச உடனே நானும் இங்கிருந்து கிளம்பிடுவேன், இங்க நடந்தது சீக்கிரம் தெரிய வேணான்னு ஆள் சொல்றாரு. அப்புறம் என்னோட ஊசம் சீலிங் பிரின்சஸ் கிட்ட தான் இப்ப இருக்கு, வாய்ப்பு கிடைச்சா அதை மீட்டெடுக்க ட்ரை பண்ணு, ஒருவேளை இனிமே நம்ம சந்திக்கவே முடியாத ஒரு நிலைமை வந்துச்சுன்னா அது சீக்கிரம் கிட்ட ஒப்படைச்சிட்டு ஆள் சொல்ல. டாக்டரும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவரோட ஸ்கின்னை அப்படியே பிரிச்செடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஆளும் அப்படியே வழியில பயங்கரமா துடிச்சிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சதோட அப்படியே கட் பண்ணா நம்ம சீலிங் பிரின்சஸ் தான் காட்டுறாங்க. நம்ம ஆளுங்களை வச்சு டைம்க்கு ஃபுல்லா நம்ம தேடியாச்சு, ஆனா எங்கேயுமே பிரின்சஸை கண்டுபிடிக்க முடியல. அந்த பைலி அவளை அப்படி எங்க தான் மறைச்சு வச்சிருப்பான்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் மண்டை காஞ்சிட்டு இருக்க, இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஹனன் கிட்ட எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு, நீ ரெடியாருன்னு சொல்றாரு. ஆனா ஆள் ரொம்பவே தயங்குற மாதிரி தெரியுது. இந்த வாய்ப்பை விட்டுட்டினா அதுக்கப்புறம் இதை நினைச்சு நீ வாழ்க்கை ஃபுல்லா வருத்தப்படுவ. ஆளும் சரின்னு சொல்ல இந்த பக்கம் நம்ம நான்கங்கு தகவல் வருது, ஹனன் உங்களை தனியா மீட் பண்ணு சொல்லியிருக்காரு, தயாரா இருங்கன்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பு. சைட்ல ஒரு ஸ்பை மறைஞ்சிருக்காங்க, அவங்களும் அந்த விஷயம் தெரிஞ்சதான் அதை சொல்லிட்டு போற மாதிரி காமிச்சதோட இந்த பக்கம் சீலிங் பிரின்சஸ்க்கும் தகவல் வருது. அப்படி தனியா மீட் பண்ணி அவங்க என்னதான் பேச போறாங்கன்னு நம்மளும் தெரிஞ்சுக்க வேணாமன்னு அவங்க சொல்ல, இந்த பக்கம் சீலிங் கிங்க தான் காட்டுறாங்க. ஆள் அவங்க இடத்துல இருந்து வரக்கூடிய வித்தியாசமான ஒரு சாண்ட் மியூசிக்கை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. சாண்ட் ஒர்க்ஷிப் ரிச்சுவல் இன்னும் 3 நாள்ல சரியா அதுக்கான நேரம் வந்துடும், அது வரைக்கும் நீங்க உங்க டைத்தை நல்லா என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்ல, இந்த பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. எல்லாம் தயாரா இருக்குன்னு அவருக்கு தகவல் வருது. நம்மளும் நீ தெரியுமா போ பாத்துக்கலான்னு சொல்ல நம்ம ஹானானும் அப்படியே அங்கிருந்து கிளம்புறாரு. சீலிங் பிரின்சஸும் மறைஞ்சு நின்று அவர் அப்படியே பார்த்துட்டு இருக்க, வந்தவர் சிட்டிக்கு வெளியே இருக்கிற ஏதோ ஒரு சீக்ரெட் பிளேஸ் மாதிரியான ஒரு இடத்துக்குள்ள போறாரு. அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்த சீலிங் பிரின்சஸும் அப்படியே உள்ள போக இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஒரு வழியா அவங்க கான்சியஸ்க்கு வந்து
வந்துடுறாங்க. அவங்களும் இது என்னடோ இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி ஒன்னு ஒன்னா கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கு. அவங்க முகத்துல இருந்த அந்த மார்க்கும் இப்ப அடையாளம் தெரியாம மறைஞ்சிட்டதை அவங்க நோட் பண்றாங்க. நம்ம டாக்டர் ஹியூமன் ஸ்கின்னை யூஸ் பண்ணி நான் அதை கவர் பண்ணிருக்கேன், இனிமே யாராலையும் அதை பார்க்க முடியாதுன்னு சொல்றாரு. யாரோட ஸ்கின்னு அவங்க கேக்குறாங்க. அது உன்னோட பழைய ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவரும் அங்கிருந்து கிளம்பு. நம்ம பவுண்டி ஹண்டர் கிட்ட யாருன்னு கேக்குறாங்க. அதான் 30 வயசுக்குள்ள சாக போறேன்னு சொன்னானே அவன் தான். நாங்க வேணான்னு தான் சொன்னோம், ஆனா அவன் கடைசி ஆசை அது இதுன்னு சொல்லி இப்படி பண்ண வச்சுட்டான். அவங்களும் டக்குன்னு நம்ம லீயை தேடிட்டு அங்கிருந்து கிளம்ப போறாங்க. ஆனா ஆள் தடுத்துடுறாரு. அவன் எப்பவும் இங்கிருந்து போயிட்டான். அந்த போட்ல இருந்து உன்னை காப்பாத்துனது கூட அவன் தான், ஆனா அவனை நான் தான் காப்பாத்தினேன்னு அவரு சொல்ல அப்படியே மைண்ட் வாய்ஸ்லயே சீக்கிங் உண்மையிலேயே உனக்கு ஒரு ஆபத்துன்னு தெரிஞ்சுதான் நாங்க வந்தோம், ஆனா கடைசியில அவனை காப்பாத்துற மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோவோட அசிஸ்டண்டும் இப்ப அப்படியே அங்க வர பிரின்சஸ் கண் முழிச்சிட்டீங்களா? அவங்களும் நம்ம ஹீரோ எங்கன்னு கேக்குறாங்க. பிரின்ஸ் சீலிங்கோட சாண்ட்ரிச் ஷோல கலந்துக்க போயிருக்காரு. அந்த பிரின்சஸ்க்கு சரியான பாடம் கத்து தரவும் தான் நாள் சொல்ல. அதை கேட்டு அவங்களும் லைட்டா சாக்காகிற மாதிரி காமிச்சதோட இந்த பக்கம் அந்த சீக்ரெட் பிளேஸ்க்குள்ள போன நம்ம ஹானான தான் காட்டுறாங்க. நம்ம நான்காங் அங்க அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. அவரை பார்த்து லைட்டா குசியா போயிட்டு நீ என்கிட்ட ஏதாவது சொல்லணுமான்னு கேக்குறாங்க. ஆனா ஆளு என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கிறேன்னு கேட்க உன்ட்டெல்லாம் பேசுறதே வேஸ்ட்னு சொல்லிட்டு நான் சீலிங் பிரின்ஸையே கல்யாணம் பண்ணிக்கிறேன், நாங்க கண்டிப்பா ஒரு ஹாப்பியான லைஃப் வாழுவோம், நீயும் உனக்கான ஒரு வாழ்க்கையை தேடிக்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்ப போக ஆள் டக்குன்னு அவங்கள தடுத்து அப்படியே கட்டி பிடிச்சிருக்கிறாரு. இந்த பக்கம் இவங்க பாசத்தை பொழிஞ்சிட்டு இருக்கிற அதே நேரத்துல நம்ம சீலிங் பிரின்சஸ் ஓ அவ்வளவு லவ்வா, அப்ப இங்கேயே கடைசி வரைக்கும் இருங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த டோரை லாக் பண்ண அவங்களும் பதற ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோவும் இப்ப அப்படியே அங்க வர பிரின்சஸ்க்கு ஒரு பக்கம் கதி கலங்க ஆரம்பிக்குது. இது எங்க சீலிங், எனக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா கண்டிப்பா உன்னால இங்கிருந்து வெளியே போக முடியாதுன்னு சொல்றாங்க. நம்மளும் நீ இங்கிருந்து வெளியே போறியான்னு பாருன்னு சொல்லிட்டு அவரு காட்ஸ் அனுப்பி வைக்க அவங்களும் அந்த பெல்ட்டிலாம் அடிச்சு எப்படியோ சமாளிச்சிடுறாங்க. ஆனா நம்மளே இப்ப களத்துல இறங்குறாரு. அவரு பவர்ஸை தாங்க முடியாம அவங்களும் வாங்கி கட்டிக்க நம்ம ஹீரோவும் அவ்வளவு சாதாரணமா உன்னை கொன்னுடுவான்னு நினைக்காதுன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க கிட்ட வராரு. அப்ப கூட அந்த கிரிமினல் பிரின்சஸ் சாகிறதா இருந்தா நம்ம சேர்ந்தே சாகலான்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு டிராப் ஆக்டிவேட் பண்ணி விட ரெண்டு பேரும் அப்படியே கீழே போயிடுறாங்க. அந்த இடமும் கொஞ்சம் கொஞ்சமா புதைய ஆரம்பிக்குது. நம்ம ஹானானும் எப்படியோ அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வெளியே வர பையோ நம்ம எப்படியாவது காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க ஆளுங்க யாராவது இருக்காங்களான்னு பார்க்க போறாங்க. ஆனா சீலிங் பிரின்ஸ் அதுக்குள்ள அவங்கள துரத்திட்டு அங்க வந்துடுறான். அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்தை விட்டு ஓட ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோயின் அவங்க பாடல்ல அவங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. ஒரு பயங்கரமான பிளாஸ்ட போட்டு சீலிங் பிரின்ஸை லைட்டா கதி கலங்க வைக்க ஆளும் அவங்கள அப்படியே வாய் பொழந்துட்டு பாக்குறான். நீ இங்க என்ன பண்ற? என்ன பிரின்ஸ் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது போலேன்னு சொல்லிட்டு சரி இதோட அவங்கள துரத்துறத நிறுத்திக்கங்கன்னு சொல்ல ஆள் முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவான்னு கேக்குறான். அவங்களும் அசால்ட்டா சிக்னல் கொடுக்க அங்க புதைஞ்சிருந்த சில பாம அவங்க ஆளுங்க வெளியெடுக்கிறாங்க. அது சீலிங்கோட வாழை அப்படியே வெடிச்சு சதற விடுது. சிக்விங் நீ என்ன எங்க மேல வார் டிக்ளேர் பண்றியான்னு ஆள் கேட்க அப்படிதான் வச்சுக்கேன், அப்ப மட்டும் உன்னால என்ன பண்ண முடியும்னு அவங்க கேக்குறாங்க. ஆளும் கடுப்பாயிட்டு அவங்கள அப்படியே போட்டு தலை வரான். நம்ம அசிஸ்டண்டும் அவர் ஆளுங்களோட களத்துல இறங்க நம்ம ஹானான் நான்காங்க காப்பாத்துறங்கிற பேர்ல அங்க ஒரு பயங்கரமான ஃபைட்டே நடக்குது. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் வெறி கொண்டு வர நம்ம ஹீரோயினும் அப்படியே களத்துல இறங்குறாங்க. ரெண்டு பேருக்கும் ஒரு பயங்கரமான ஃபைட்டே நடக்குது. அவங்களும் அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு வேற லெவல் பண்றாங்க. ஆனா பிரின்ஸ் யங்கும் அடங்காம வெறி கொண்டு அவங்கள அட்டாக் பண்ண ஆள் அவங்களோட ஊசங்க அட்டாக் பண்ணி ரெண்டு பேருமே அப்படியே அங்கிருந்து பறந்துட்ட மாதிரி காமிச்சதோட அவன் தட்டு தடு மாதிரி திரும்ப நிக்கிறான். நம்ம ஹீரோயினை போட்டு தரலான்னு பார்க்கும் போதுதான் டக்குன்னு சில ரோப்ஸ் வந்து அங்க சொருகுது. நம்ம சீக்கிங்க அசால்ட்டா அதை பிடிச்சு அப்படியே இழுக்கிறாங்க. திரும்ப சில பாம்ஸ் வெடிச்சு சதுரி அந்த செவரை அப்படியே தம்சம் பண்ண ஆளும் கதறிடுறான். போதும் இதோட நிறுத்து, நான் நிறுத்தணும்னா சீலிங் பிரின்சஸ் இப்பவே இங்க வந்தாகணும். அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ மாட்டிட்டு இருக்கிற அந்த சீக்ரெட் பிளேஸ் தான் காட்டுறாங்க. ஆளுக்கு லைட்டா மயக்கம் தெரியுது. இது என்ன இடம்? எங்க பழைய கிங் புரட்சிக்காரங்களை அடைச்சு வைக்கிறதுக்காக உருவாக்குன ஜெயில் தான் இது. இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, உள்ள வரவங்களால வெளியே போக முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே பைத்தியம் மாதிரி சிரிச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் இப்ப இங்க வந்துடுறாங்க. நம்ம அசிஸ்டன்ட் பிரின்ஸ் கடைசியா இங்கதான் வரேன்னு சொன்னாரு, ஆனா அந்த இடத்தோட டோர் இப்ப ஸ்டெக் ஆயிருக்கு. நம்ம ஹீரோயினும் அதை பிளாஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்ல அவங்க ஆளுங்களும் பாம செட் பண்றாங்க. அந்த கதவை அப்படியே வெடிச்சு சதிரிட்ட மாதிரி காமிச்சதோட உள்ள இருந்த சீலிங் பிரின்சஸ் வெளிச்சத்தை பார்த்துட்டு தட்டு தடு மாதிரி அப்படியே அந்த இடத்த நோக்கி போறாங்க. வெளியே பார்த்தா நம்ம ஹீரோயின் உனக்கு எப்படி எதுவும் ஆகல, நீ எப்படி இங்க வந்தேன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் கதற ஆரம்பிக்க அவங்கள எட்டி மிச்சிட்டு நம்ம ஹீரோவும் இப்ப அங்க வராரு. பயோ இவ்வளவு நம்பாத, இவரு ஐலாண்டர்,
இவ முகத்துல அந்த மார்க் கூட இருந்துச்சுன்னு அவங்க சொல்ல நம்ம ஹீரோயின் என்னமோ வளரிட்டு இருக்க, ஏதாவது தண்ணி கிண்ணி போட்டிருக்கியான்னு கேக்குறாங்க. நான் பார்த்தேன், எப்ப பார்த்தேன்னு அவங்க கேட்க, அன்னைக்கு உனக்கு கடத்திட்டு போயிருந்தப்ப வாய மூடுன்னு சொல்லிட்டு நம்ம சீலிங் பிரின்ஸும் இப்ப அப்படியே அங்க வரேன். நம்ம ஹீரோ அவளே அவ வாயால ஒத்துக்கிட்டா. இப்ப நான் என்ன பண்ணட்டும்னு கேக்குறாரு. பிரின்ஸ் யாங்கோ ஃபோர்த் பிரின்சஸ் எங்க வாழை டேமேஜ் பண்ணிட்டா, அதுக்கும் இதுக்கும் சரியா போச்சு நாள் சோறம். நம்ம ஹீரோவும் என்னது கணக்கு முடிஞ்சிருச்சான்னு கேட்க, பயோ அவளை பத்தின மிகப்பெரிய ரகசியத்தை நாங்க மறைச்சு வச்சிருக்கோங்கிறத மறந்துடாத. ரகசியமா என்ன சொல்லு, நானும் கொஞ்சம் கேட்கிறேன்னாலும் சொல்ல. அப்படியே எபிசோட் 26 முடியுது. விறுவிறுப்பா போயிட்டு இருக்கிற நம்ம ஃபேட்ஃபுல் லவ்ல அடுத்து என்ன நடக்க போகுது, நம்ம ஹீரோ இவனுங்களை எப்படி சமாளிக்க போறாரு, நம்ம ஹீரோயினை பத்தின ரகசியங்களை அவங்க எப்பதான் கண்டுபிடிக்க போறாங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.